நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரை பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்னிக் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா 3 வழிகள் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்சது இத்தனை வழிகள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒன்று, ஃப்ரீ அப்ளிகேஷனை ஈஸியாக நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணிடலாம். இன்னொன்று, ஃப்ரீ அப்ளிகேஷன் பட் அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸை நீங்கள் பயன்படுத்தலைன்னா சம அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். இன்னொரு வகையான அப்ளிகேஷன் முழுக்க பெய்டு அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் உள்ளே நுழையவே முடியாது, வெளியவே கொட்ட எழுத்தில் போட்டிருப்பாங்க இந்த அப்ளிகேஷனோட விலை இவ்வளவு அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி 3 வழிகளில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம். அதில் நீங்கள் பைசா கொடுத்து அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா, அதாவது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளிகேஷனில் சில அமௌண்ட்டை நீங்கள் அவசரப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க அந்த அப்ளிகேஷனில். பட் அந்த அப்ளிகேஷன் ஒர்த்தா இருக்காது. அப்படி ஒர்த்தா இல்லாத சமயத்தில் அந்த அமௌண்ட்டை நம்ம ரீஃபண்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த 2 லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒன்று அப்ளை பண்ணுறது, இன்னொன்று ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் ஸ்கிப்பிங் த வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன் ஆப் பர்ச்சேசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. கண்டெய்ன்ஸ் ஆட்ஸ், அதுக்கப்புறம் இன் ஆப் பர்ச்சேசஸ். அதாவது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் இதுக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயங்களை பயன்படுத்தணுன்னா சம அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு சம அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க, ஒர்த்து இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷன். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி திரும்ப பெறுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே கீழே வாங்க, அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் கூகுள் ப்ளே ரீஃபண்ட் பாலிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போங்க. இப்போ என்ன ஆகுன்னா, கூகுள் ப்ளேயோட சப்போர்ட் பேஜுக்கு நம்ம உள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறம் ஹெல்ப் சென்டர், கம்யூனிட்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மண்டை குழம்பிடும். சரிங்களா? அதனால் அப்படியே பேஜு கீழே வாங்க. ஃபார் யுனைடெட் கிங்டம் அண்ட் யூரோப்பியன் எக்கானமிக் ஏரியா யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு கீழே வாருங்க. ரிக்வெஸ்ட் அ ரீஃபண்ட் ஃபார் ரீசன்ட் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே முக்கியமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 48 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ரிக்வெஸ்ட் அ ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். யூ பாட் மியூசிக், மூவிஸ், புக்ஸ் ஆர் அதர் கண்டென்ட், யூ மே பி ஏபிள் டு ரிக்வெஸ்ட் ரீஃபண்ட் ஆஃப்டர் மோர் தென் 48 hours, செக் பாலிசி பிலோ. அதாவது ஒரு பாலிசி இருக்குது, அந்த பாலிசி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அது வழியாக உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. யூஸ்வலி கெட் அ டிசிஷன் வித் 1 business day. ஒரு ஒர்க்கிங் டேயில் உங்களுக்கு முடிவை எடுத்துருவாங்க. பட் இட் கேன் டேக் அப் டு 4 business day அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வார விடுமுறை வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்க்காம 4 ஒர்க்கிங் டேக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ரிக்வெஸ்ட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். இப்போ ரிக்வெஸ்ட் ரீஃபண்ட் ஆன் கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கு கீழே பாருங்கள் 4% லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். யூ கேன் ரிக்வெஸ்ட் அ ரீஃபண்ட் பை ஃபாலோயிங் த ஸ்டெப்ஸ் பிலோ அப்படின்றாங்க. கன்ஃபார்ம் த அக்கௌண்ட் யூஸ் டு மேக் த பர்ச்சேஸ். நீங்கள் இந்த பர்ச்சேஸ் நடத்திருப்பீங்க பார்த்தீங்களா, அது எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு ஒரு இமெயில் ஐடி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது தானா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். எஸ் ஆர் நோ. எஸ் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஃபுல் லோட் ஆயிரும். நோ ரீசன்ட் பர்ச்சேசஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் நான் எந்த ஒரு பர்ச்சேஸும் நடத்தலை, அதனால் இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு வேறு விதமான ரிசல்ட் வரலாம். ஸோ அதை நீங்கள் முறையாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட். நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். After you request a refund through the Google Play website
ஆர் ரிக்வஸ்ட் ரீஃபண்ட் பட்டன், இந்த பார்த்தீங்களா மேலே ரிக்வஸ்ட் ரீஃபண்ட் பட்டன், ப்ளூ கலர் பட்டன், அது வழியாவோ யூ கேன் செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ரிக்வஸ்ட். கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க, செக் யுவர் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ், அதுக்குள்ளே போகும். இப்போ கன்ஃபார்ம் த அக்கௌண்ட் தட் ரிக்வஸ்டட் த ரீஃபண்ட், இந்த இமெயில் ஐடியில் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் நடத்திருக்கீங்களா, அதாவது ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணி எஸ் கண்டினியூ கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நோ ரீஃபண்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் திஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் எந்தவித ரீஃபண்ட் ரிக்வஸ்ட்டும் நடத்தலை அப்படிங்கிற விஷயத்த இதில் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2 வழிகளில் நீங்கள் ஃபட்டாஃபட் உங்களோட ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட முடியும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி 48 மணி நேரத்துக்குள்ளே, அதுக்கப்புறம் 48 மணி நேரத்துக்கு மேலே, ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் இந்த ரிக்வஸ்ட் ரீஃபண்டை வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். உடனே உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் பெற முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அருமையான டிப்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.